ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கி வீட்டு தோட்டத்திலிருந்து ஒரு வெள்ளரி பழம் எடுத்து ஜூஸ் செய்ய போகிறோம். வாங்க போய் தோட்டத்தில் நாங்கள் பிடுங்கிட்டு வருவோம். இது எங்களோட வீட்டு தோட்டம், மாடித்தோட்டம். இதில் பழம் ஒரு வெள்ளரிக்காய் பழுத்திருக்கு பாருங்கள். மரத்துலேயே பழுத்து வெடிச்சிருக்கு. வாசனை அவ்வளோ தூக்கலாக இருக்குது. மனசுக்கு வேறு சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் முதலாக வெள்ளரிப்பழம் காய்ச்சிருக்கு. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்ந்து இயற்கை முறையில் எடுத்திருக்கிறோம். பார்க்க அழகாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வாங்க அதை நாங்கள் எப்படி ஜூஸ் அடிக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் வெள்ளரிப்பழத்தை வெட்டி எடுத்திருக்கிறேன். இந்த வெள்ளரிப்பழத்தில் ஒரு ஜூஸ் அடிக்கிறதுக்கு தேவையான வெள்ளரிப்பழம் நான் வெட்டி எடுத்துட்டேன். இந்த சீட்ஸை வீசாதீங்க. அதை கழுவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் அதை நீங்கள் சீட்ஸாக யூஸ் பண்ணி மரம் வளர்க்குறதுக்கு பாவிக்கலாம். மற்ற ஒரு சின்ன துண்டு நான் வெளியில் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் அதையும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு பழம் கிடைச்சபடியால் அதுக்கு நான் தேன் விட்டு அல்லது நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட போகிறேன். அப்படியும் நீங்கள் சாப்பிடலாம். ஜூஸ் அடித்து சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு அந்த சீட்ஸ் எடுத்து போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க. சில ஆட்கள் சுகர் போட்டு சாப்பிடுவாங்க. வெள்ளை சுகர் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லை. அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் உடம்புக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு தேவையானது. இப்போ நான் இதை பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். அதோடு நான் கொஞ்சம் ஐஸ் தண்ணிக்கு பதிலாக ஐஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப வெக்க அதிகமாக இருக்கிறபடியால் ஐஸ் உடம்புக்கு குளுமையாக இருக்கும். அதோடு கொஞ்சம் ஸ்வீட் தேன் பாவிக்கிறேன். இது தேன் இல்லை, ஆக்சுவலாக இது ஸ்ரீலங்காவில் வாங்கின கித்துள் பானி. அதுதான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேன் பாவிக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை பாவிக்கலாம் அல்லது சுகர் போட போகிறீங்கன்னு சொன்னால் வெள்ளை சுகரும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பை பாவிச்சுக்கொள்ளுங்க. இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு வருவோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நல்ல ஜூஸ் உருவாகிட்டுது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. இதை கப்பில் ஊற்றி குடிக்க பார்ப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயில் காலத்துக்கு உகந்த ட்ரிங்க், உடம்பை குளுமையாக வச்சிருக்கிறதுக்கு உகந்த ட்ரிங்க். ட்ரை பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கணுமென்று சொன்னால் பெல் பட்டனை செலக்ட் பண்ணி ஓலன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போன்னா நான் போடுற சேனல் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.